ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழக வெற்றி கழகத்தோட மதுரை மாநாட்டிற்காக தளபதி ஆல்ரெடி மதுரைக்கு ரீச் ஆயிட்டாராம். அதாவது நாளன்னைக்கு தான் மாநாடு நடக்க போகுது. பட் ஆனா நேத்து நைட்டே தளபதி மதுரைக்கு வந்துட்டதா சொல்றாங்க. சோ தளபதி இப்போ மதுரையில தான் இருக்காரு. அண்ட் இவ்வளவு சீக்கிரமா வருவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. மோஸ்ட்லி இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ தான் போவார்னு நினைச்சோம். பட் கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துட்டாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அதாவது மாநாட்டிற்கு இருசக்கர வாகனத்துல வர்றதுக்கு அனுமதி இல்ல. அண்ட் இந்த ஒரு முடிவை காவல்துறை தரப்புல இருந்து எடுத்திருக்காங்க. மெயினா டிராபிக் குறைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு டிசிஷன். சோ இதுல இருக்கிற நெகட்டிவான விஷயம் என்னன்னா, நிறைய பாமர மக்கள் கிட்ட டூ வீலர் தான் இருக்கும். டிவிக்கே பார்ட்டியில இருக்கிறவங்க வேன்லயோ கார்லயோ வந்துருவாங்க. பட் இண்டிவிஜுவலா வர்றவங்களுக்கு தான் கொஞ்சம் சிக்கல். அண்ட் பாசிட்டிவான விஷயம், ஆக்சிடென்ட்ஸுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா நிறைய டூ வீலர்ஸ் வரும்போது ஹெல்மெட்லாம் ப்ராப்பரா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண முடியாது. சோ இதுல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு ரெண்டுமே இருக்கு. பட் ஸ்டில் என்னதான் ரூல்ஸ் போட்டாலும் டூ வீலர்ஸ்ல வர்றவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. பார்க்கிங்ல அனுமதி இல்லைன்னா கூட கொஞ்சம் தூரத்திலேயே நிறுத்திட்டு வருவாங்க. சோ அதனால இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றதுலே டவுட்டா தான் இருக்கு. மேபி இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை பார்த்துட்டு ஓரளவுக்காவது பைக் குறையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில சொல்லியிருக்காங்க போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மதுரை மாநாட்டிற்கு வேற லெவல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ எதிர்பார்ப்பை தாண்டி மாநாடு சிறப்பாக அமையணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.